ஜப்பானில் 7.4 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். சுனாமி அலைகள் தாக்கத் தொடங்கிய நிலையில் கடற்கரையோர மக்கள் வெளியேற்றம். திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் ஏற்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். புத்தாண்டையொட்டி ஒகேனக்கல்லில் குவிந்த சுற்றுலாப் பயணிகள். காவிரி ஆற்றில் நீராடி உற்சாகம். புத்தாண்டையொட்டி குற்றால அருவிகளில் குவிந்துள்ள சுற்றுலாப் பயணிகள் சீராக நீர் விழும் நிலையில் உற்சாகமாக நீராடுகின்றனர். விடுமுறை தினத்தையொட்டி உதகையில் குவிந்து வரும் சுற்றுலாப் பயணிகள் படகு சவாரி செய்து உற்சாகமாக பொழுதுபோக்குகின்றனர். புத்தாண்டையொட்டி சென்னையில் வடபழனி, திருப்பதி தேவஸ்தான கோயில்களில் அலைமோதும் பக்தர்கள். தஞ்சை பெருவுடையார் கோயில், புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோயில்களிலும் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். திருவண்ணாமலை அண்ணாமலையாரை தரிசனம் செய்ய 4 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருக்கும் பக்தர்கள். பழனி, வடபழனி உள்ளிட்ட முருகன் கோயில்களிலும் அதிக அளவில் அலைமோதும் கூட்டம். வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது PSLV C-58 ராக்கெட். எக்ஸ்போசாட் உள்ளிட்ட 11 செயற்கைக்கோள்கள் புவியின் தாழ்வட்ட பாதையில் நிலைநிறுத்தம். தென் மாவட்டங்கள் செல்ல கோயம்பேட்டிலிருந்து அரசு பேருந்தில் செல்ல முன்பதிவு. கிளாம்பாக்கத்திலிருந்து பேருந்துகள் செல்வதால் குறிப்பிட்ட தூரத்திற்கான தொகை பயணத்தின் போது திருப்பி வழங்கப்படும் என அறிவிப்பு. கடலூரிலிருந்து புதுச்சேரி மதுக்கடைகளுக்கு வாடிக்கையாளர்களை இலவசமாக ஏற்றிச் சென்ற 10 ஆட்டோக்கள் பறிமுதல். பணம் கொடுத்து ஆட்களை ஏற்றி வருமாறு கூறிய மதுக்கடை உரிமையாளர் கைது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் கந்துவட்டி கடனை அடைப்பதற்காக உடன் பணிபுரிந்தவரை கொன்ற பெண் கைது. 40 நாட்களுக்கு பின் பிடிபட்ட நிலையில் சடலத்தை தேடும் போலீஸ். புத்தாண்டையொட்டி சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் ரசிகர்களை சந்தித்த ரஜினிகாந்த் ரசிகர்களை நோக்கி கையசைத்து புத்தாண்டு வாழ்த்து கூறினார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது கிணற்றில் தவறி விழுந்த 10ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் புத்தாண்டின் போது அதிவேகமாக பைக் ஓட்டிச் சென்ற இளைஞர் வீட்டின் சுவற்றில் மோதி பலி. நாள் வேலையில் ஆதார் எண் இணைத்தவர்களுக்கு மட்டுமே இன்று முதல் ஊதியம். நேற்றுடன் அவகாசம் முடிந்த நிலையில் மத்திய அரசு தகவல். திருச்சி மாவட்டம் அரியமங்கலத்தின் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழப்பு. உடல்கள் மீட்கப்பட்டு திருச்சி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. பிரதமர் மோடி நாளை வருவதையொட்டி திருச்சியில் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் தீவிரம். இன்று இரவு 8 மணி முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக ஆட்சியர் அறிவிப்பு. டெஸ்ட் போட்டிகளை தொடர்ந்து ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளிலும் ஓய்வை அறிவித்தார் டேவிட் வார்னர். ஆஸ்திரேலியா அணிக்கு தேவை இருந்தால் 2025 சாம்பியன்ஸ் கோப்பையில் விளையாட தயார் என்றும் அறிவிப்பு.
ஹிந்தி பட தயாரிப்பாளர் ஜாக்கி பக்னானியை மணக்கிறார் நடிகை ரகுல் பிரீத் சிங். கோவாவில் பிப்ரவரி 22 திருமணம். ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை அடுத்து பல இடங்களில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், இதனால இந்தியாவுக்கு ஏதாவது முன்னெச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கா? என்ன விவரம்? லவனி, இதுவரை இந்தியாவிற்கு எந்த எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை. ஆனால் ஜப்பானில் பெரும் பகுதிகளுக்கு, குறிப்பாக மத்திய ஜப்பான் பகுதி மற்றும் வடக்கு ஜப்பான் பகுதிகளுக்கு தற்போதும் இந்த சுனாமி எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. இஷிகைவா அப்படிங்கிற பகுதியில தான் இந்த எபிசென்டர், அதாவது 7.4 அளவிலான அந்த ரிக்டர் அளவிலான அந்த நிலநடுக்கமானது ஏற்பட்டது. அந்த இஷிகைவா பகுதியில தற்போது அலைகள் சுமார் 5 மீட்டர் அளவுக்கு அந்த கரையை தாக்கி வருவதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதாவது சுனாமி அப்படின்னு பாக்குறப்போ ஒரு மீட்டர்ல வரக்கூடிய அந்த அலையும் கூட உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். சுமார் 5 மீட்டர் அப்படிங்கிறப்போ அது வந்து வேகத்திலையும் அந்த 5 மீட்டர் அளவில் வரப்போ இது பெரும் சேதத்தையும் உயிரிழப்பையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதா உலகளவுல அது ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கு. அதனால இப்போ இந்த குறிப்பாக இந்த மத்திய பகுதி, மத்திய ஜப்பான் பகுதி, அதே போல வடக்கு ஜப்பான் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், கரையோடு இருக்கக்கூடிய மக்கள் வந்து உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கும் உயரமான இடங்களுக்கும் உடனடியாக அங்கிருந்து அகன்று செல்ல வேண்டும் என்றும் ஜப்பான் அரசு தற்போது அந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இன்னும் அதாவது பெரும்பாலான அந்த கோஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய ஜப்பான் முழு பகுதிகளுக்கும் அந்த சுனாமி எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. அதே போல அந்த ஜப்பான் அந்த நிகாட்டா அப்படின்னு ஒரு பகுதி, அதுதான் இந்த இஷிகைவா பகுதியில் அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் தற்போதுக்கு எந்த சேதத்தையும் ஏற்படலை அப்படின்னு சொல்லி ஜப்பான் அரசு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட அந்த நிலநடுக்கத்துல நம்ம பார்த்திருக்கோம், அந்த டைச்சி ஃபுகுஷிமா பிளான்ட்ல இந்த சுனாமினால ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டது. ஆனால் தற்போது இந்த நிகாட்டா அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் அந்த நியூக்ளியர் பவர் எந்த பிரச்சனையும் ஏற்படல அப்படின்னு ஜப்பான் அரசு தெரிவிச்சிருக்கு. தற்போது இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களை உடனடியாக வெளியேற்றும் பணிகள்ல ஜப்பான் அரசானது ஈடுபட்டு வருது. இந்த காட்சிகள்ல நம்ம பார்த்தா நமக்கு அங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதம் என்ன என்பதை நம்ம ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும். அதை நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த அலைகள் தற்போது கரையை தாக்க தொடங்கி இருக்கிறது. இந்த இஷிகைவா பகுதியில 5 மீட்டர் அளவுக்கு வந்திருக்கு. மற்ற பகுதிகளிலும் இந்த சுனாமி வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது வடக்கு மற்றும் மத்திய ஜப்பான் பகுதியில் சுமார் 3 மீட்டர் அளவுக்கு இந்த சுனாமி அலைகள் எழக்கூடும், அது கரை தாக்கக்கூடும் என்றும் இந்த வார்னிங் ஆனது, எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கு. தற்போது போர்க்கால அடிப்படையில் அதாவது இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த அதாவது கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை உடனடியாக வெளியேற்றும் பணிகள்ல ஜப்பான் அரசு ஈடுபட்டு வருகிறது. இன்னும் அதே போல பல கட்டிடங்கள் சேதமடைஞ்சிருக்கு. அது தொடர்பான முழு விவரங்கள் இதுவரைக்கும் தெரியல. ஆனா நம்ம காட்சிகள்ல பார்க்க முடியும். அங்கங்க இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள் மூலியமா இருக்கக்கூடிய அந்த காட்சிகள்ல நம்ம பார்க்க முடியும். அந்த கட்டிடங்கள் பல இடங்கள்ல இடிஞ்சு விழுந்திருக்கு. அதே போல மக்கள் இந்த பாதுகாப்பான இடங்களுக்கும் புலம்பெயர்ந்திருக்காங்க. அதே போல இது ஒரு எர்த்குவேக், அதாவது முதல் 7.4 ரிக்டர் ஸ்கேல்ல முதல் அந்த நிலநடுக்கமானது ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து சப்சிக்வெண்டா ஒரு 6 ரிக்டர் ஸ்கேல் அளவுல இரண்டாவது நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதே போல தொடர்ந்து அங்க ஜப்பான்ல அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு வருவதாக மக்கள் இந்த ஓபன் ஸ்பேசஸ்ல தஞ்சம் அடைந்திருக்காங்க. அதே பாதுகாப்பான பகுதிகளிலும் நகர தொடங்கியிருக்காங்க. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி முகிலன். அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்காவில் 2024 புத்தாண்டு ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அமெரிக்காவில் இந்திய நேரப்படி இன்று காலை 10:30 மணிக்கு 2024ஆம் ஆண்டு பிறந்தது. புத்தாண்டை வரவேற்கும் விதமாக நியூயார்க் டைம்ஸ் சதுக்கத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் கூடியிருந்தனர். இரவு 11:59 மணி அளவில்
பால் டிராப் எனப்படும் கிறிஸ்டல் பேனல்களால் ஒளிமயமாக்கப்பட்ட பந்துகள் டைம் சதுக்கத்தின் உச்சியிலிருந்து கீழே விடப்பட்டன. இந்த பந்துகள் சரியாக 1 நிமிடத்தில், அதாவது நள்ளிரவு 12 மணிக்கு கீழே வந்து சேர்ந்தன. அப்போது ஒருவருக்கொருவர் ஆரத் தழுவி புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்தனர். ஸ்காட்லாந்து தலைநகர் எடின்பர்கில் புத்தாண்டையொட்டி இரவை பகலாக்கும் விதமாக வான வேடிக்கைகள் அரங்கேற்றப்பட்டன. இதனை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் நாடாளுமன்ற வளாகம் உள்ளிட்ட முக்கிய கட்டடங்கள் கண்கவர் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. புத்தாண்டு பிறந்ததும் வான வேடிக்கைகள் களை கட்டின. பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் உள்ள சாம்ஸ் எலிசீஸ் அவென்யூ பகுதியில் கண்ணை கவரும் விதமாக நடைபெற்ற லேசர் ஷோ மற்றும் வான வேடிக்கைகளை பல்லாயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர். பிரேசில் நாட்டின் ரியோ டி ஜெனிரோ நகரில் உள்ள கோப்பகபானா கடற்கரையில் புத்தாண்டை வரவேற்று 12 நிமிடங்கள் லேசர் ஷோ மற்றும் வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான கென்யாவிலும் 2024 புத்தாண்டு கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஈராக் நாட்டின் குர்திஸ் நகரில் வான வேடிக்கைகளுடன் மக்கள் புத்தாண்டை வரவேற்றனர். புத்தாண்டில் அமைதி திரும்ப வேண்டி பிரார்த்தனை நடத்தினர்.